உங்க லைஃப் ஃபுல்லா கஷ்டம் மட்டும் தான் இருக்குதா? அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளிவரன்னு தெரியாம அந்த லூப்ல மாட்டிக்கிட்டு புலம்புறத மட்டுமே வாழ்க்கையா வச்சிருக்கீங்கல்ல? நான் போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனா என் லைஃப் இன்னும் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்கல்ல? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டமா இருக்குன்னு நினைக்கிற உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவிஸ். வெல்கம் டு தி சேனல் எபிக் லைஃப் தமிழ். டெய்லி சன்ரைஸ் ஆகும்போது இன்னைக்கு இந்த லைஃப் என்ன பண்ண காத்திருக்குமோன்னு தான் நம்மள நிறைய பேர் நினைப்போம். ஆனா அந்த மாதிரி இல்லாம நாம அதை பார்க்குற கண்ணோட்டத்தை கொஞ்சம் மாத்தி இன்னைக்கு புதுசா ஒரு விஷயத்தை நான் கத்துக்க போறேன்னு சொல்லி பாருங்களேன். உங்க ப்ராப்ளம் நீங்க சேலஞ்சா தான் பார்ப்பீங்க. நம்மள நிறைய பேர் புதுசா எதுக்குடா நம்ம ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இந்த பிரச்சனையவே சமாளிக்க இவ்வளவு கஷ்டமா இருக்குது, இதுல புதுசா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அந்த கஷ்டமான லூப்லயே கடைசி வரைக்கும் வாழ்றோம். அந்த ஒர்க்லாம் வேண்டாம், அதெல்லாம் செம்ம டென்ஷன் ப்ரெஷரான வேலைன்னு சவாலை ஃபேஸ் பண்ணாம ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கிற நீங்க ஒன்னு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துக்கிறேன்னு ஒண்ணுமே செய்யாம சும்மா உட்காருவீங்க. இல்லன்னா அந்த கஷ்டத்துல மறுபடியும் விழுந்து அதுலயே ஓடிட்டு இருப்பீங்க. இதுல என்னோட ஜூனியர் மேல போயிட்டான், நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன்னு அடுத்தவனை பார்த்து புலம்பல் வேற. நான் மிடில் கிளாஸ் பா, என்ன நம்பிதான் குடும்பமே இருக்கு, எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கு, நான் இதுல இருக்கிறது தான் எனக்கு சர்வே பண்ண ஈஸியா இருக்குன்னு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஒருவேளை நான் புதுசா ட்ரை பண்ணி சொதப்பிருச்சுன்னா மத்தவங்க என்னெல்லாம் பேசுவாங்க தெரியுமா அப்படின்னு சப்ப காரணத்தை தூக்கிட்டு தெரியும். எவன் ஒருவன் போர்க்களத்தில் சாவதற்கு சபதம் செய்கிறானோ அவனை யாராவது இழித்து பேச முடியுமா அப்படின்னு வள்ளுவர் சொன்ன வாக்கு பொய்யாகாது. ஒரு குட்டி பையன் தன்னோட சின்ன வயசுலயே ரொம்ப துருதுருன்னு அட்வென்ச்சர்ல ரொம்ப ஆர்வமா இருந்தான். இந்த ஆர்வம் அவனை நிறைய கத்துக்க வைக்குது. நாட்கள் இப்படியே வேகமா போகுது. தன்னோட டீனேஜ் வரும்போது ஆர்மில இருக்கிற அட்வென்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறான். அட்வென்ச்சர் அப்படின்னாலே என்ஜாய் பண்ற அந்த பையன் ஆர்மிலையும் ஜாயின் பண்றான். அதுல இருக்கிற த்ரில் அட்வென்ச்சர்னு சந்தோஷமா ஆர்மி லைஃப் போயிட்டு இருந்தப்பதான் ஒன் டே ஆர்மி எக்ஸிபிஷன் ட்ரைனிங் வைக்கிறாங்க. அது என்ன ட்ரைனிங்னு கரெக்டா யாருக்குமே தெரியல, அந்த பையனுக்கும் தான். இவங்க டீம்ல உள்ள எல்லாரையும் ஹெலிகாப்டர்ல ஏற சொல்றாங்க. ஏறி போயிட்டு இருக்கும்போது தான் தெரியுது இது ஒரு ஸ்கை டைவிங் ட்ரைனிங்னு. எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது அந்த பையன் மட்டும் எக்ஸைட்மெண்ட்ல ரொம்ப ஜாலியா இருக்கிறான். அப்போ அவங்க டீம் லீடர் ஜம்ப் பண்ண ரெடியான்னு கேக்குறாரு. ஹெலிகாப்டர்ல இருந்து ஜம்ப் பண்ணணும்னு சொல்லும் போது நான் முதல்ல குதிக்கிறேன்னு முன்னாடி வந்த அந்த பையன் அதே மாதிரி ஹெலிகாப்டர்ல இருந்து 16,000 அடி உயரத்துல இருந்து குதிக்கிறான். ரெஸ்கியூ மிஷன் கூட இல்ல, வெறும் ட்ரைனிங் தான். ஆனா அதை என்ஜாய் பண்ற அளவுக்கு அவனுக்கு அட்வென்ச்சர் ஊறி போயிருந்தது. ஹெலிகாப்டர்ல இருந்து குதிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் தன்னோட பாராஷூட் ஒர்க் ஆகலன்னு. என்னெல்லாமோ செஞ்சு பாக்குறான், ஆனா அந்த பாராஷூட் ஒர்க் ஆகவே இல்லை. அந்த நிமிஷம் அவன் மனசுக்குள்ள இருந்த அட்வென்ச்சர் கனவெல்லாம் போய் பயம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனாலும் அவன் மனசுல இவ்வளவு மோசமா நம்ம சாவு இருக்க கூடாது, நான் சாதிக்க பிறந்தவன்னு இந்த உயிரை என்ன ஆனாலும் விட்டுறக்கூடாதுன்னு அந்த நேரத்துல கிராவிட்டி ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தன்னை காப்பாத்திக்க என்னெல்லாமோ செஞ்சுட்டு இருந்தான். கூட ஸ்கை டைவிங் பண்றவங்களும் ட்ரை பண்றாங்க, பட் முடியல. 16,000 அடி தூரத்துல இருந்து 5,000 அடிக்கு வரான். நிலத்துக்கு பக்கத்துல நெருங்க நெருங்க பதட்டம் அதிகமாகுது. எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைக்கிறப்போ நிலத்துல வந்து தொப்புன்னு விழுகிறான். கடைசியில இவன் செத்துட்டான்னு நினைச்ச எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுத்து உயிரை கையில பிடிச்சு வச்சிருந்தான். டாக்டர்ஸ் இவன் பிழைச்சதே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்றாங்க. முதுகெலும்பு 3 துண்டா உடைஞ்சிருக்கு, இனிமே இவனால எந்திரிச்சு நடக்கவே முடியாது, ஏன் எந்திரிச்சு உட்கார கூட முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பையனுக்கு மனசுல வலி வேதனைன்னு அழுகிறான். தன்னோட ஆசை கனவெல்லாம் முற்றுப்புள்ளியான்னு புலம்புறான். அப்போதான் அவனோட அப்பா இவன் மனசுல லட்சியத்தை விதைச்சது ஞாபகத்துக்கு வருது. ட்ரீமான எவரெஸ்ட். நரகத்துல விழுந்தா அங்கேயே தங்கிடக்கூடாது, எழுந்து நடக்கணும், அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். எழுந்தான் விழுந்தான் மறுபடியும் எழுந்தான். எல்லாரும் ஒன்னால முடியாதுன்னு சொன்ன அவங்க வார்த்தைக்கு சேலஞ்ச் பண்ணான். அந்த எவரெஸ்டுக்கு போக பயிற்சி எடுத்தான். தன்னோட தடைகளை உடைச்சு வெளியே வந்தான். தன்னோட கால் தடத்தை எவரெஸ்ட்ல பதிச்சான். டாக்டர்ஸ் எந்திரிச்சு நடக்கவே முடியாதுன்னு சொன்ன ஒரே வருஷத்துல வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் பர்சன் எவரெஸ்ட் கின்னஸ் ரெக்கார்டை தட்டி தூக்கினான். அது வேற யாரும் இல்ல, நம்ம பேர் கிரில்ஸ் தான். உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா என்னால முடியும்னு சொல்லு, நான் முடிச்சு காட்டுவேன்னு சேலஞ்ச் பண்ணு. முன்னேற நினைக்கும் போதுதான் காலம் கஷ்டமான சவாலை சந்திக்க வைக்கும். அந்த சவாலை நாம கஷ்டமா பார்க்காம ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். காலம் உங்களை வலிமைப்படுத்த புது புது சேலஞ்சை வச்சு காத்துக்கிட்டு இருக்குது. உங்க சவாலான சிச்சுவேஷன் தான் உங்களோட முழு பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வர போகுது. ஒரு விதை இந்த மண்ணில விதைக்கப்படும் போது அதை விதைச்ச உடனே மரமாகாது, அதுக்கான சவால்களை சந்திக்கும். அந்த கடினமான சூழ்நிலையிலும் மண்ணில இருக்கிற உரங்களை வச்சு தன்னை திடப்படுத்தி மண்ணை முட்டி வேரூன்றி தன்னை பூமி மேல கொண்டு வரும். ஒரு விதை சிறு துளி விடுறதுக்கே பல சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா நமக்கு எவ்வளவு சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இங்க நாம வாழ போற வாழ்க்கையே போராட்டம் தான். நாம தினம் தினம் சேலஞ்சை சந்திக்கலைன்னா நம்ம வாழ்க்கையே ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும்.
சினிமால கூட ஹீரோ அப்படின்னா பல பிரச்சனையும் சவால்களையும் சந்திச்சு தான் ஆகணும், அப்பதான் அவ ஹீரோ. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளோட போராடி சவால்களை முறியடிச்சு முன்னேறி மேல வரும்போது தான் மத்தவங்களுக்கு நீங்க ஹீரோவா தெரிவிங்க. ஓகே, பாய்னு முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயத்தை காட்டின பயத்துக்கே பயம் காட்டணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோ பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு மறக்காம டாக் சீரிஸ் பாட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சென்று வருகிறேன் நான் உங்கள் நண்பன் நேவிஸ். ஓகே, பாய்.